சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து மெரினா பீச் போலாமா? நான் இது வரைக்கும் பீச்சை பார்த்ததே இல்ல. பாப்பா, அக்காவை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற வேலையை விட்டுவிட்டு நம்ம கூட வெளியே வர முடியுமா? அது போக இந்த வீட்ல மட்டும் வெளியே விட்டுருவாங்களா என்ன? ஏன் சூர்யா சார் கிட்ட சொன்னா கூட்டிட்டு போக போறாங்க? சூர்யா சாரா? மாமா தான் சொல்லணும்னு சொல்லிருக்காருல்ல. அது அவர்கிட்ட சொல்லிக்கலாம். நாம தானே பேசிட்டு இருக்கோம். ஓ, நீ அந்த அளவுக்கு விவரம் ஆயிட்டியா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். எங்களெல்லாம் மாமான்னு கூப்பிடணும்னு சொன்னாரு. ஆனா நீ எப்பவுமே சாரு சாருன்னு தானே கூப்பிட்டு இருக்க. உன்னை மட்டும் மாத்தி கூப்பிடணும்னு சொல்லியாக்கா? இல்ல. ஏன் எங்களை மட்டும் சொன்னாரு? நியாயமா உன்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். ஏய், அவளை போட்டு படுத்தாத. ஏய் சும்மா ராமாச்சி, இது ரொம்ப முக்கியமான டவுட். காலையில தூங்கி எழுந்திருச்சதும் இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவைதான். நீ சொல்லுக்கா. ஏய், நீ சும்மா ராமாச்சி. அக்கா நீ சொல்லுக்கா. என்னடி சொல்லணும்? நீ மட்டும் ஏன் என்ன சாரனே கூப்பிட்டு இருக்க? ஏன்னா அப்படி பழகிருச்சு. திடீர்னு மாத்த முடியுமா? ஏன் மாத்தனா என்ன? சரி விடு, நாங்க சூர்யா சார் கிட்ட இல்ல சூர்யா மாமா கிட்டே கேட்டுக்கிறோம். ஏய் சும்மா ரெடி. தேவையில்லாம இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஏய், அதெல்லாம் அவ கேட்க மாட்டாடி. சும்மா அவ விடுங்க, சின்ன பிள்ளை தானே. இந்தாங்க காபி தண்ணி எடுத்து குடிங்க. எடுத்துக்கங்க. அண்ணே, என்னண்ணே சட்டையெல்லாம் ஒரே கரையா இருக்கு? ஆத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் காபி குடிங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க. குடிங்க. இந்தாங்க இந்தாங்க, டக்கு டக்குன்னு இருங்க. சின்னப்பா, உனக்கு ஆசையா பாதமல் கேட்டல, குடி. அண்ணா எடுத்துக்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, ஏன் கரையா இருக்கு? அதுவா, எல்லாம் நம்ம சுந்தரவல்லி அம்மா வேலைதான். புரியலையே. ஆத்தா, அது என்னன்னா எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி, அந்த அம்மாவுக்கும் கொடுத்துட்டு வரலான்னு போனேன். போன இடத்துல இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டாங்க. அந்த பெரிய கப்பு இருக்கலாமா, இந்த சின்ன பாப்பா பாதாமலுக்கு அடிச்ச ஆசையா, அதை போட்டு எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். டவக்குன்னு கோவம் வந்து சடக்குன்னு காப்பி எடுத்து மூஞ்சில் ஊத்தி போட்டாப்ல. அடிச்சுவாரு எனக்கு கோவம். ஆஃப் ஆயிட்டேன்னு. என்னன்னு இது? முகத்துல போய் காஃபி யாராவது ஊத்துவாங்களா? ரொம்ப சுற்றுக்கும். நீ வேற. நல்ல வேலைக்கு ஆத்தா, இன்னைக்கு என்னமோ தெரியல, அந்த அம்மா நல்லா ஆத்தி கேட்டாப்ல. அதனால சூடல. என்ன கொஞ்சம் கண்ணு எரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த துண்டை வச்சு ஒத்தி எடுத்துக்கிட்டேன். சரியாயிருச்சு. அதுக்காக காஃபியை தூக்கி மூஞ்சில ஊத்துவாங்களா? அவங்க எல்லாம் மனுஷங்களா? சும்மா இருமா, அப்படிலாம் பேசாத. நீ வேற சும்மா இருப்பா. இவங்களை வேற எப்படிதான் சொல்லுவாங்க? ஒரே ட்ரெயில நமக்கு காஃபி கொண்டு வர்றதுக்கு என்ன குறைஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு? நாமெல்லாம் மனுஷங்க இல்லையா? காசு பணம் கொட்டி இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் விடுமா, எல்லாம் இந்த வீட்டுல சகசம் தானே. எனக்கு எல்லாம் பழகி போச்சு. என்னப்பா பழகி போச்சுன்னு சாதாரணமா சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஆமாமா, எல்லாம் தப்பு தான். காசு இருக்கு தப்பு செஞ்சா அது ஒரு தனி நியாயம் தானே. யார் போய் கேட்பா சொல்லுங்க? நீங்களா நானும் கேட்க முடியுமா? கேட்டா கேட்ட விட்டு வெளியே போடான்றாங்க. எங்க போய் நிக்கிறது பொழப்ப தொலைப்புக்கு? அப்புறம் வீடு வீட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு தேவையா? அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னதான் சுந்தரவல்லி அம்மாவன் மற்ற சில பேருங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் இந்த வீட்டில் 2 தெய்வம் இருக்குன்னு நான் அடிக்கடி என் தங்கச்சி நந்தினி கிட்ட சொல்லுவேன். ஒன்று பெரிய ஐயா, இன்னொன்று சின்ன ஐயா. அவங்க 2 பேரும் என் தங்கச்சி நந்தினி மேல அவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. தாங்குன்னு உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. சொல்ல போனா இப்ப மட்டும் நந்தினி தாயம் ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, நேர கூட்டி போய் எங்க சின்னையா முதலாளி சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்து வேடிக்கை பார்ப்பாரு. அந்த அளவுக்கு அன்பும் அக்கறையுமா எங்க சின்னையா நந்தினி மேல பாசமா இருக்காரு. என்ன எல்லாம் யோசிக்கிறியா? அப்பெல்லாம் நினைக்காதீங்க. என்னடா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோமே, இப்படி கண்டபடி பிரச்சனை எல்லாம் நடக்குது, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆகுமான்னு தானே. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எங்க சின்னையா பெரிய இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூட அண்ணன் நான் வேற இருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. நான் ஒரு லூசு பையன். வந்த கதையை விட்டுட்டு பந்தக்கால புடுங்கின கதையா. சரி சரி, காப்பி ஆறி போய்க்கும். சீக்கிரம் குடிங்க குடிங்க குடிங்க. நான் வரேன். பாத்துன்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாய்.
என்ன 4 பேரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நீ எப்படிக்கா இந்த ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருக்க? ஏய் வாய மூடுறி. இப்பதானே அவர் சொல்லிட்டு போனாரு, அதெல்லாம் நம்ம பொண்ணும் தம்பியும் நல்லபடியா தான் இருக்காங்க. அந்த அம்மா கோளாறு பிடிச்சது, எதையோ பண்ணிக்கிட்டு தெரியட்டும். அதுக்கு எதுக்கு இவள போய் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிற? சும்மா இரு. ஏத்தா, அதுவும் இல்லாம காசு பணம் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்மகிட்டையும் காசு பணம் இருந்திருந்தா இப்படித்தான் நடந்துக்குமோ என்னன்னு தெரியல. அதனால தேவையில்லாம எதையுமே குத்தம் குறைன்னு பார்க்காம ஆகிற வேலையை பார்த்துட்டு போவோம். சரி, நான் கீழே போய் வேலை பார்க்கறேன். பாவம் அண்ணன் தனியா கஷ்டப்படுறாரு. காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கப் எடுத்துட்டு வந்து கொடுங்க. என்ன, நான் வரேன். நந்தினி. அம்மா சொல்லுங்கம்மா. ஏய் இரு, நான் வரேன். எதுவும் வேணுமாம்மா? காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் சும்மா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். என்னையவா? ஆமா. சொல்லுங்கம்மா, சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏய், ஏன் நானா உன்னை தேடி வந்து பார்க்க கூடாதா? அதுல என்ன இருக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீயும் ஒன்னொன்னத்தையும் சலிக்காம கடந்து வந்துகிட்டே தான் இருக்க. ஆனா பிரச்சனைகள் எதுவும் தீர்ற மாதிரி இல்ல. உன் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா, ஏன் நானே இருந்திருந்தா கூட டயர்டாகி எப்பயும் இங்க இருந்து ஓடி போயிருப்பேன். ஆனா நீ நம்பிக்கையோட எதிர்த்து நிக்கிற. நான் சொல்றது இப்ப உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமே. இவன் ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசுறான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா உன்கிட்ட நான் ஒரு சாரியும் கேட்கணும், கூட நன்றியும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சாரி. அம்மா, நீங்க எதுக்குமா என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? அப்படிலாம் இல்ல நந்தினி, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இவ்வளோ நாளா ஏதேதோ காரணத்துக்காக நான் உன்னை காயப்படுத்திருக்கேன். அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கோவம். உன்னை முகத்துல அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கேன். அது தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாம நடந்துச்சோ, அதுக்குள்ளெல்லாம் நான் இப்ப போக விரும்பல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சாரி. பரவாயில்லம்மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? வேண்டான்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மை, ஆனா வாய் விட்டு சொல்றது தானே முறை. ஓகே, கம் டு த பாயிண்ட். நன்றி எதுக்குன்னா, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இத்தனை வருஷத்துல எனக்கு யாரும் தீபாவளி பரிசு, பொங்கல் பரிசெல்லாம் கொடுத்தது இல்ல. அப்படி யோசிச்சது கூட இல்ல. சில சமயம் பக்கத்து வீட்டுக்கு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் வரதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆதங்கமா தோணும். சரி, நமக்கு அந்த குடுப்பனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸா நீ சூர்யா கிட்ட சொல்லி தீபாவளி